ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். இந்த வாரம் குருவாரம் குரு சிந்தனையில் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தஜி அவர்கள் காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயத்தில் ஆற்றிய உரையை கேட்டு மகிழ்வோம். சிறிய முன்னுரை. அன்பர்களின் வேண்டுகோள் படி பூஜ்ய சுவாமிஜி மலையாளம் கலந்த தமிழில் இந்த உரையை நிகழ்த்தினார். அதே சொல்லடையில் அந்த உரையை இந்த ஆடியோ மூலம் வழங்குகிறோம். இப்போது பூஜ்ய சுவாமிஜி பேசுகிறார். இதுவரை இவ்வளவு நேரம் அழகாக எல்லோரும் தமிழில் பேசினாங்க. ஆனால் என் தமிழை கேட்டால் உங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். தமிழிலே பேசணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் நம்ம பொன் காமராஜ். வேற வழி இல்ல, அதனால தமிழ்லயே பேசுகிறேன். முதலில் சத்குரு பப்பா சுவாமி ராம்தாஸ் மகாராஜுக்கு வணக்கம். விஸ்வமாதா கிருஷ்ணாபாய் மாதாஜிக்கு வணக்கம். என் குருநாதரிடம் மந்திரம் வாங்கி தன்னுள் சாதனை செய்து யோகியாய் விளங்கும் என் சகோதரர் யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கு வணக்கம். இந்த மேடையில் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பக்தருக்கெல்லாம் வணக்கம். 40 வருஷமாக யோகியை நான் பார்த்தது கிடையாது. அதற்கு முன்னே அவரோடு அவர் சாதனை செய்து கொண்டிருக்கும் போது ஆனந்த ஆசிரமத்திலே பார்த்ததுதான். அப்போ அவரது சாதனை ரொம்ப தீவிரமாய் இருந்தது. குருதேவ் பப்பா கிட்ட இருந்து மந்திரம் வாங்கினார். ஆனால் பப்பா கூடவே இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் பப்பா அதற்கு விடல. பல காரணங்களால, ரொம்ப சந்தோஷமான காரணமா கூட இருக்கலாம். ஆனா அது இப்போ பகவானோட இச்சையாக்கும்னு சொல்லி தெரிகிறது நமக்கு. அவர் தூர போய் சாதனை பண்ணி இப்போ யோகியாய் ஒரு பூ மொட்டு பூவாய் விரிஞ்சு மலர்ந்து எல்லோருக்கும் மனம் கொடுக்கிறது போல அவருடைய பிரேமத்தை எல்லோருக்கும் கொடுத்துட்டு இருக்கார். அந்த பிரேமத்தை அனுபவிக்கும் நீங்கள் எல்லாம் மகா பாக்கியசாலிகள். உங்களுடைய பக்தியை பார்த்து நம்ம இதயம் நிறைந்து போகிறது. இந்த பக்தியை பார்க்கும் பொழுது பாகவதத்தில் வர்ணிக்கிற கோபிகளுடைய பக்தி, பகவான் கிருஷ்ணன் பேரில் கோபிகைகளுக்கு என்ன பக்தி இருந்ததோ அது போலவே நிஜமாய் தோன்றுகிறது. அந்த மாதிரி பக்தி உள்ள உங்களுக்கு எவ்வளோ வணக்கம் சொன்னாலும் போதாது. நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இன்றைக்கும் நேற்றைக்கும் யோகிராம் சுரத்குமாரை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப பிரேமத்தோடு கூடி, ரொம்ப ஆதரவோடு கூடி அவரவர்கள் அனுபவத்தை வர்ணித்துக் கொண்டு பேசினார்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், உங்களை பற்றி தான் பேசப் போகிறேன். யோகி பற்றி இனி பேச வேண்டியது இல்லை. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். யோகியை நீங்கள் எல்லோரும் குருவாக எடுத்திருக்கேள். ஆனால் யோகி யாரு? யோகி எங்கே இருக்கிறார்? யோகி திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருக்கிறாரா? இதை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இது தெரிந்தால்தான் நமக்கு பக்தி மார்க்கம், ஞான மார்க்கத்திலே மேலே போக முடியும். குரு என்றால் சாட்சாத் பகவான் தான். சர்வேஸ்வரனான பகவான், சர்வ வியாபியான பகவான், சர்வமும் ஆகியிருக்கும் பகவான் தான் நம்ம குரு. அவர் குரு உருவத்தில் யோகிராம் சுரத்குமார் ரூபத்தில் வந்து நமக்கெல்லாம் உபதேசம் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி மனசுல வைத்துக்கொண்டு அவரோட நினைவு வரும்பொழுதெல்லாம் அவர் ஒரு ரூபம் மாத்திரம் அல்ல, அவர் சர்வ வியாபியாக்கும். அவரோட சகுன ரூபம் விஸ்வரூபம். அவர் நம் இருதயத்தில் இருக்கிறார் என்ற பாவனையோடு கூடி, அவருக்கு பூஜை பாவத்தோடு கூடி ஒரு நமஸ்காரம் மனசுல செய்ய வேண்டும். அவரை காணும் போதும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும் போதும் இந்த பாவனை வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு இந்த தேக பாவனையை விட்டு நமக்கு அவரோடு கூடி ஒன்றாகி உள்ள அனுபவத்துக்கு தயாராக முடியும். பின்னே எல்லாருக்கும் யோகி ரொம்ப அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று புகழ்ந்து பேசலாம். இந்த அற்புதமான காரியங்கள் நம்ம திருஷ்டியிலே, அதாவது நம்ம தேக புத்தியிலே இருக்கிற நம்ம திருஷ்டியில மட்டும்தான் பெரிய பெரிய அற்புதங்கள். ஆனால் மகாத்மாக்களுக்கு இது ஒரு அற்புதமே ஆன காரியங்கள் அல்ல. அவளுக்கு சாதாரண சகஜமான காரியங்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இந்திரிய விஷயங்கள் பெரியதல்ல. அவள் எல்லாத்தையும் ஜெயிச்சவா. அவ லோகம் எல்லாம், லோகத்துக்கு அதீதமான அந்த சத்திய வஸ்து ஆன்ம அனுபவத்தோடு இருக்கப்பட்டவருக்கு எதுவும் செய்யலாம். அது ஒரு சமத்காரம் அல்ல, ஒரு அற்புதமான காரியமும் அல்ல. நமக்கு பார்க்கிறதுக்கு அற்புதமாக தோணும். அந்த அற்புதமான காரியத்தை பார்த்து அதில் நாம் மயங்கக்கூடாது. சாமி இப்படி சொன்னார், சாமி என்னோட சுகக்கேடுகளை மாற்றிவிட்டார், சாமி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார், சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், சீக்கிரமே எனக்கு அந்த மாதிரி ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் அதிலேயே இருப்போம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சாமி பார்த்து கொள்வார். எங்கும் நிறைந்திருக்கிற பகவான் அல்லவா அவர். நம்ம காரியத்தை எல்லாம் பார்த்துக்கிறதுக்காகத்தான் அவர் இருக்கிறார். அதுக்காக நாம விசேஷமா அவர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை. அதை பெருசா சொல்லிக்க வேண்டியதும் இல்லை. நாம் யோகியை நினைக்கும் போதும் அவரை பார்க்கும் போதும் நாம் வேண்டிக்க வேண்டியது என்னவென்றால், நமக்கு அவருடைய சாஸ்வத ஸ்வரூபத்தில் ஒன்றாய் லயிக்கணும், அந்த அனுபவம் கிடைக்கணும். அதுக்காக நாமெல்லாம் ஸ்மரிக்கணும். எல்லோரும் கேட்க வேண்டியது அதுதான். அந்த ஒரே பிரார்த்தனை போதும் நமக்கு. பாக்கி நம் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்குவார். நமக்கு எப்போ இந்த உடம்பு கொடுத்தாச்சோ, இந்த லோகத்தில் சிருஷ்டிக்க வச்சாச்சோ, நம்மை மரணம் வர வரைக்கும் கொண்டு நடத்த வேண்டிய காரியம் அவருடையது, அவருடைய பாரம் அது. அதுக்காக நாம் அது வேணும் இது வேணும் என்று கேட்க வேண்டியதே இல்லை. எத்தனையோ பக்தரால் நேற்றைக்கும் இன்றைக்கும் பேசினதுல யோகியோடைய சமத்காரத்தை பற்றியும், யோகி அவர்களுக்கு அது செய்தார் இது செய்தார் என்று ரொம்ப சந்தோஷமாகவும் ஆதரவோடும் பேசியிருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மாத்திரம்தான் எனக்கு விஸ்வரூப தரிசனம் வேணும் என்று நினைத்ததும், அவர்கிட்ட கேட்டதும், அவருக்கு அனுபவத்துல கிடைச்சதும். பாக்கி எல்லாருமே ஏன் அதை கேட்கல? அவளுக்கு அந்த நிலையை அடைய முடியவில்லை. இனியாவது யோகியை பார்க்கிற சமயத்திலோ, யோகியை நினைக்கிற சமயத்திலோ நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் வேண்டும். விஸ்வம் முழுவதும் அனைத்தையும் யோகி ரூபமாக பார்க்க முடியணும். காண்பதெல்லாம் யோகியோட ரூபமே என்று நமக்கு தெரிய முடியணும். இது அனுபவத்தில் வர முடியணும் என்று பிரார்த்தியுங்கள். அவர்கிட்ட போய் கேளுங்கள், கேட்டால் நிச்சயம் கொடுப்பார். இந்த மாதிரி யோகிகள், மகாத்மாக்கள், குருவாயிருக்கிற மகாத்மாக்கள் எல்லோரும் கல்பதுரு போல. கல்பதுரு என்றால் அது முன்னால நின்னு எது கேட்டாலும் கிடைக்கும். அதுபோல அவர் முன்னால அவரை நினைத்து கொண்டு நாம் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதுபோல அவர்கிட்ட போய் சின்னதா துச்சமான காரியங்கள் ஒன்றும் கேட்காமல் அவரோட சொரூபத்திலே ஐக்கியம் மாத்திரம் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மற்ற லௌகீகமான காரியங்களுக்கு யாதொன்றும் கேட்காதிருப்பது ரொம்ப உத்தமம். ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கு பெரிய சித்தியெல்லாம் இருந்தது. பெரிய மகாத்மா, ரொம்ப பேருக்கு அனுபவம் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு பெரிய சத் சங்கத்துல ரொம்ப பேருக்கு உபதேசங்கள் கொடுத்துட்டு இருந்தார். அதற்கிடையில ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் பெரியவர் ஒருவர் வருவதாக தூரத்திலிருந்து அவருக்கு தெரிந்தது. அவர் கேட் தாண்டி வர்றதாக பார்த்தார். உடனே இவர் எழுந்திருந்து அங்க போய் கேட்டுக்கு பக்கத்திலே போய் அவரை வரவேற்று கையை பிடித்து கொண்டு பக்கத்திலே கொண்டு வந்து ஒரு சேரில் அமர்த்தினார். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பேசுறதுக்கு டைம் ஆன உடனே அவரே கையை பிடிச்சுக்கிண்டு கேட்டு வரையிலும் கொண்டு போய் அவரை அனுப்பிண்டு வந்தார். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பக்தருக்கெல்லாம் ஆச்சரியமாய் இருந்தது. ஏன் நம்ம குரு ஒரு ஆபீசர் வந்த உடனே இந்த மாதிரி எழுந்திருந்து தானே போய் அழைச்சிட்டு வந்து தானே போய் அவரை அனுப்பிட்டு வந்திருக்காரு? இது யாருக்கும் அவர் பண்றதில்லையே என்று கொஞ்சம் பேர் மனசுல இருந்தது. மனசுல இருந்தத குரு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ஆபீசர் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், ஈஸ்வர சாட்சாத்காரம் வேணும், அதுக்குள்ள சகாயம் வேணும்னு தேடிண்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த ஆபீசர் வந்தது அவருக்கு மானம் மரியாதை வேணும்னு ஆர்வத்தில் வந்திருக்கிறார். அந்த மானமும் மரியாதையும் நான் அவருக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டியது என்னோட பாரம்.
அதுக்காக நான் அவரை போய் மரியாதை பண்ணினேன். அவரை கொண்டு போய் வழி அனுப்பி வைத்தேன். அதில் விசேஷமாக ஒன்றுமில்லை, ஒன்றும் நினைத்து கொள்ளாதீர்கள் என்றார். அதுபோல நாம் மானம் மரியாதை புகழ் கேட்டா நமக்கு கட்டாயமா பகவான் கொடுப்பார். மானம் மரியாதை புகழ், அதனால நமக்கு என்ன கிடைக்க போறது? அதனால அவர்கிட்ட போனாக்கா, பெரியவா கிட்ட போனாக்கா ஈஸ்வர சாட்சாத்காரம் வேணும், அவளோட ஐக்கியம் வேணும் என்ற ஒரு பிரார்த்தனை மாத்திரம் நீங்க வச்சுக்கோங்க. வேற ஒன்னும் கேட்காதீங்க. யோகிராம் சுரத்குமார் பேர்ல இவ்வளவு பெரியதான ஒரு மந்திராலயம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு கடைக்கல் போடுவதற்கு என்னை ஒரு எந்திரமாக்கி வைத்திருக்கிறார். அன்னைக்கு என்னவோ காரணத்தினால அது அவரோட இச்சையால் தான் வந்திருக்கணும். இங்கே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருந்தது. அன்னைக்கு நம்ம பொன் காமராஜ் என்ன பிடிச்சு கடைக்கல்லு போடதான் வேணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அது போட முடிந்தது. இன்றைக்கு கும்பாபிஷேகத்திற்கும் என்னையே அவர் வரவழைத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய இச்சைதான். இந்த மந்திராலயம் இவ்வளவு பெருசா கட்டப்பட்டதும், இந்த மாதிரி பெருசா கும்பாபிஷேக ஒரு உற்சவம் நடத்தப்பட்டதும் எல்லாம் பகவானோட ஒரு இச்சையினால் மட்டுமே தான். அதே பகவான் யோகிராம் சுரத்குமார் எல்லோருடைய இருதயத்திலும் இருந்துண்டு, பொன் காமராஜருடைய இருதயத்திலும், நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருதயத்திலும் ஒவ்வொருத்தரோட பேரை சொல்ல வேண்டியதில்லை. இங்கே உள்ள பக்தர்களின் இருதயத்திலெல்லாம் இருந்து இதை பூர்த்தியாக்குகிறான். எல்லாம் அவருடைய இச்சையினால் தான் நடந்திருக்கு. அவரேதான் எல்லாருக்கும் அதிகமாய் பக்தியை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து அவருடைய ஸ்வரூபத்திலே லயிக்க வேண்டும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும், பூஜ்ய மாதாஜியின் அருளையும், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.